வணக்கம். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வியூஸ்க்கு வணக்கம். ராசி பலன் 2025 டிசம்பர் மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன். இந்த இதுல 12 ராசிக்குமே நான் போட்டிருக்கேன். கடந்த ஒரு 10-12 மாதங்களாக என்னால வீடியோ போட முடியல. சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல. இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வீடியோஸ் வரும். மாசம் ராசி பலன் போடலான்னு இருக்கேன். மாசத்துக்கு ஏதாவது ஒரு 2 ஜாதகம் என்னோட கிளைண்ட்ஸ் ஜாதகம், என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிளைண்ட்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு 2 ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை மாசம் நான் போடலான் இருக்கேன். அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வியூவர்ஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன். நன்றி. துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி துலாம் ராசி. அப்ப இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ரொம்ப அற்புதமா இருக்க போகுதுங்க. துலா ராசிக்கு ரொம்ப அற்புதமான மாதம். ஏன்னா துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க, ராசிநாதன் சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாசம் பிறக்கும் போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அந்த மாசம் பிறக்குது. அப்ப அவங்களுக்கு குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கிறது, பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு போறதுங்கிற மாதிரி இந்த மாசம் அருமையா இருக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே இவரு உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாசம் பிறக்கிறதே தனபாவம் நல்லா 2ஆம் இடம் நல்லா பலமா இருக்கிற ஒரு அற்புதமான மாசம். ராசியை வேற குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாளா அதிசாரமாயி குரு 10க்கு போயிருந்தாரு. இப்போ 9ஆம் இடத்துக்கே வரப்போறாரு. 6ஆம் தேதியில இருந்து குரு 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ராசி குருவின் பார்வையில சுபத்துவம் அடையுது. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு 20ஆம் தேதி தான் போறாரு. சரிங்களா? 20ஆம் தேதி போனாலுமே அவர் குருவோட வீட்டுல தான் இருக்க போறாரு, குருவோட பார்வையில தான் இருக்க போறாரு. அப்ப அதுவும் ஒரு சிறப்பு தான். சரிங்களா? சுக்கிரனை குரு பார்ப்பாரு. அதே நேரத்துல ராசிக்கு 2-7 செவ்வாயும் பாருங்க குரு வீட்டுக்கு தான் போறாரு 8ஆம் தேதி. அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான். அப்ப 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு, செவ்வாய் இருப்பாரு, இவர் சுக்கிரன் இருப்பாரு, குருவோட பார்வையில இருக்க போறாரு. சோ இந்த மாசம் அருமையான மாசம். ராசியை குரு பார்க்கறது ஒரு சிறப்பு, ராசிநாதனை குரு பார்க்கறது ஒரு சிறப்பு. அப்ப பிரச்சனைகளோட இருக்கிற துலா ராசிக்காரவங்க பிரச்சனையில இருந்து விடுபட போறீங்க. கடன் பிரச்சனையில இருக்கீங்களா? தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கீங்களா? வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் பூராமே இனி ஒதுக்கப்பட்டு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் இனி நடக்க போகுதுங்க. எல்லாமே இந்த மாசம் துலா ராசிக்கு அதி அற்புதமாக சிறப்பா இருக்கு. மாணவ மணிகளுக்குமே படிக்கிற விஷயங்கள் பூராமே சக்சஸ் ஆகும். அவங்க படிக்கிறாங்கன்னா அந்த என்ன படிச்சிருக்காங்களோ அந்த படிச்சிருக்க படிப்புக்கு ஏற்ற அவங்களுக்கு அந்த அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படும். அதனால அதுல பிரச்சனை இல்லை. நல்லபடியா படிப்பாங்க. இப்ப மார்க் நல்லபடியா வாங்கிடுவாங்க. துளாராசியில பிறந்த மாணவ மணிகளுக்கு நல்ல ஸ்ட்ரெயின் எடுத்து படிச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில 10வது 12வது படிக்கிற மாணவ மணிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த துளாராசிக்காரவங்களுக்கு அருமையான மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி வெளியே வந்துருவாங்க. அதனால துளாராசி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, துலா ராசிக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கு. துலா ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரை கும்பிடணும். சமயபுரம் மாரியம்மனை கும்பிடணும். சரிங்களா? சமயபுரம் மாரியம்மனையும் ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரையும் கும்பிட்டா இந்த மாசம் அற்புதமான மாதமா இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் 2 தெய்வம் தான், சமயபுரம் மாரியம்மே, ஸ்ரீரங்கத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பா இந்த மாதம் அடையும். சரிங்களா? நிச்சயமாக இந்த மாசம் நல்ல மாசமா இருக்கும். ரைட்.